மெரினா பீச்சில் ஆட்டோ டிரைவர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் கல்லூரி மாணவன் உட்பட 2 பேரை கைது செய்துள்ளனர். தாயுடனான கள்ளக்காதலை கைவிட மறுத்ததால் மகன் ஆடிய கோரத்தாண்டவம் இது. சென்னை மெரினா கடற்கரை. சேர்ந்த காதல், சேராத காதல் என எத்தனையோ காதலர்களை இந்த கடற்கரை பார்த்திருக்கும். ஆனால் அன்று ஒரு விபரீத காதல் ஜோடி இந்த கடற்கரை மணலில் கொஞ்சி குழாவியதால் ஒரு கொலையே நடந்திருக்கிறது. சம்பவத்தன்று 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் சென்னை மெரினா கடற்கரை மணல் பரப்பில் இரத்த காயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கடற்கரை அருகே நடுத்தர வயதுடைய நபர் பின்பக்க தலையில் பலத்த காயத்தோடு கிடப்பதை பார்த்துள்ளனர். இதையடுத்து அடையாளம் தெரியாத அந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நடந்திருப்பது கொடூர கொலை என உறுதி செய்த போலீசார் இறந்த நபரின் உடைமைகளை சோதனை செய்துள்ளனர். அப்போது அந்த நபரின் சட்டை பையில் ஒரு ஏடிஎம் கார்டு இருந்துள்ளது. அதை வைத்து விசாரித்ததில் கொல்லப்பட்டவரின் முழு பயோடேட்டாவும் ரிவீல் ஆகியுள்ளது. உயிரிழந்தவர் கீழ்ப்பாக்கம் சாஸ்திரி நகரைச் சேர்ந்த 33 வயதான அந்தோணி. ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்து வந்தவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில்தான் அந்தோணி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அவரது குடும்பத்தினரை பெரும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. காவல்துறையினர் சம்பவ இடத்தின் அருகே கிடைத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அதனை அடிப்படையாக கொண்டு கல்லூரி மாணவன் ஆகாஷ், ஜிம் பயிற்சியாளர் ஷாம் ஹெல்கன் ஆகிய இருவரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரித்துள்ளனர். அதில்தான் ஆகாஷின் தாயுடன் ஏற்பட்ட கள்ளக்காதலை அந்தோணி கைவிட மறுத்ததால் அவரை அடித்தே கொலை செய்த பயங்கரம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. மெரினா கடற்கரை அருகே உள்ள நொச்சிக்குப்பம் பகுதியில் வசித்து வருபவர் மலர்விழி. இவரது கணவர் சிவகுமார் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இறந்து போயிருக்கிறார். இந்த தம்பதிக்கு 3 மகன்கள் உள்ளனர். அதில் மூத்த மகன்தான் தற்போது கைது செய்யப்பட்ட ஆகாஷ். 19 வயதாகும் ஆகாஷ் சென்னையில் உள்ள கல்லூரியில் படித்து வந்துள்ளார். கணவர் உயிரிழந்த பிறகு மலர்விழிதான் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து குடும்பத்தை கவனித்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் வேலைக்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் வீட்டிற்கு வரும்போது மலர்விழிக்கு அந்தோணியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அந்த பழக்கம் கள்ளக்காதலாக பரிணமித்துள்ளது. இதையடுத்து மலர்விழி பணி முடிந்ததும் அந்தோணியுடன் ஆட்டோவில் சுற்றுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். ஒரு கட்டத்தில் தாயின் ரகசிய உறவு மலர்விழியின் மகன்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக அந்தோணிக்கும் மனைவி மற்றும் பெண் குழந்தை இருப்பதால் கள்ளக்காதலை கைவிட சொல்லி இருவரது குடும்பத்தினரும் கண்டித்துள்ளனர். ஆனாலும் காதலர்கள் இருவரும் கேட்பதாயில்லை. தொடர்ந்து ஆட்டோவில் ஊரை சுற்றி உறவை வளர்த்துள்ளனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்றும் மது அருந்திவிட்டு கள்ளக்காதலி மலர்விழியை சந்திக்க ஆட்டோவில் சென்றுள்ளார் அந்தோணி. அப்போது நுங்கம்பாக்கத்தில் போலீசாரின் வாகன சோதனையில் அவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் வசமாக சிக்கியுள்ளார். இதையடுத்து போக்குவரத்து போலீசார் மது போதையில் இருந்த அந்தோணி மீது வழக்கு பதிவு செய்து ஆட்டோவையும் பறிமுதல் செய்துள்ளனர்.
அங்கிருந்து பேருந்து மூலம் நொச்சிக்குப்பம் கடற்கரைக்கு வந்த அந்தோணி மலர்விழியை சந்தித்துள்ளார். காதலன் ஏற்கனவே சோகத்தில் இருந்த காரணத்தால் அருகில் இருந்த ஹோட்டலில் உணவு பார்சல் வாங்கிக் கொண்டு இருவரும் மணல் பரப்பில் நின்றிருந்த படகில் அமர்ந்து மனம் விட்டு பேசியுள்ளனர். இந்த தகவல் மலர்விழியின் மூத்த மகன் ஆகாஷுக்கு தெரியவரவே கொதித்து போனவர் தனது நண்பரும் ஜிம் பயிற்சியாளருமான ஷாம் ஹெல்கனை அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார். அங்கே ஆட்டோவை பறிகொடுத்த காதலனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த மலர்விழியை கண்டித்து வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக அந்தோணிக்கும் ஆகாஷுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஆகாஷ் மற்றும் ஷாம் ஆகிய இருவரும் படகிலிருந்த சவுக்கு கட்டையை எடுத்து அந்தோணியை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். நடந்த சம்பவத்தில் தலையில் படுகாயமடைந்த அந்தோணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட கல்லூரி மாணவன் ஆகாஷ் மற்றும் ஷாம் ஹெல்கன் ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தாயுடன் ஏற்பட்ட கள்ளக்காதலை கைவிட மறுத்ததால் ஆட்டோ டிரைவரை கள்ளக்காதலியின் மகனை அடித்து கொன்ற சம்பவம் மெரினாவை மிரள வைத்திருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.